பிரைஸ் தி லார்ட். அன்பு வணக்கங்கள். இந்த காலை வேளையில உங்களை இந்த காணொலி மூலமா சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதம் முழுவதும் குறிப்பிட்ட வேத பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க் 14 அதிகாரம் 32 34 வரை. இன்று நாம் 33வது வசனத்தை தியானிக்க போகிறோம். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்முடன் கூட்டிக் கொண்டு சென்றார். அவர் மிகவும் துயருற்று கலக்கமடைய தொடங்கினார். இந்த இடத்துல நம்ம வாசிப்போம். இந்த இடத்துல பின்புலம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக கெத்செமனே ஒலிவு மலையில கெத்செமனே என்கிற இடத்திற்கு ஜெபிக்க போகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம போன வீடியோல பார்த்தோம், முக்கியமான சோர்வான கடினமான சூழல் வரும்பொழுது நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இந்த வேளையில இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்முடன் கூட்டிக் கொண்டு சென்றார். அவர் மிகவும் துயருற்று கலக்கமடைய தொடங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் எப்படி அதை கையாளுகிறோம்? இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் துயரமான வேலை வரும்பொழுது தன்னுடைய நெருங்கிய 3 நண்பர்களை கூட்டிக் கொண்டு ஜெபிக்க போறான்னு பாக்குறோம். அவர் இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமா கற்று தருகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, we need a spiritual friend. நமக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தப்ப, நானே ஆண்டவர், எனக்கு யாருமே தேவையில்லை, நானே எல்லாம் பண்ணிப்பேன்னா அவரால் பண்ண முடியும், he can do, but he didn't do. ஆனால் ஆண்டவர் அதை பண்ணவில்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு முன் உதாரணத்தை ஆண்டவர் வைத்து செல்கிறார். நம்ம எந்த காரியம் செய்தாலும் நம்ம தனியா செய்யக்கூடாது. we need a people support. நமக்கு மனிதருடைய உதவி தேவை என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர் ஏன் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானை கூட்டிக் கொண்டாமே போயிருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த வியாக்குலத்துல, அந்த கஷ்டத்துல, அந்த கடினமான நேரத்தை மேற்கொள்வதற்கு நண்பர்களுடைய உதவி இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவைப்பட்டது. அவர் அதை விரும்பினார். நண்பர்கள் கூட இருக்கணும் என்பதை அவர் விரும்பினார். நாம பார்க்கிறோம், நிறைய கிறிஸ்தவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் தேவனும், நானும் ஆவியானவரும் அப்படின்னு இருக்காங்க. எந்த பீப்புளோடையும் பழகாம இருக்காங்க. அது ரொம்ப தவறானது. we need a spiritual friends. நமக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை. நம்முடைய வாழ்க்கையிலும் ரொம்ப மோசமான கடினமான சூழல் வரும் பொழுது, நம்மால ஓவர் கம் பண்ண முடியாத பல சூழல்கள் வரும் பொழுது, நமக்கு நண்பர்கள் கண்டிப்பா நமக்கு தேவை. நண்பர்கள் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருக்காங்க. பாஸ்டர் ரிக் வாரன் அழகா சொல்றாரு, no one can live without peoples. அந்த மனிதர்கள் இல்லாம வாழ்வது ரொம்ப கடினம் என்று பாஸ்டர் ரிக் வாரன் அழகா அவருடைய புத்தகத்துல சொல்றான்னு பாக்குறோம். நம்ம மனிதர்கள் இல்லாம வாழ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது எப்படி சொல்ற, மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. இட் இஸ் நாட் குட் தட் மேன் டு பி அலோன் அப்படின்னு சொல்றாரு. அதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இங்க பாக்குறாரு. அவர் கடினமான சூழல்ல தனியா இருக்க விரும்பல, இன்னொரு 3 நண்பர்களை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். நீங்களும் உங்க வாழ்க்கை சூழல்ல, நீங்க கஷ்டமான சூழல்னா உங்க நண்பர்களோடு கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு, உங்களுக்கு இருக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயத்த அவங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு, do you have a spiritual friends? உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கும் போது, பைபிள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியான பல விஷயங்கள் நடந்துச்சு. என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியல. அப்போ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில இருக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயர். எங்க பைபிள் காலேஜ் எப்பவுமே நடக்கும். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு முன்பதாக நான், என்னுடைய ஃப்ரெண்ட் கார்த்தின்னு ஒரு ஃப்ரெண்ட், இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபால்சின்னு ஒரு ஃப்ரெண்ட், நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி நம்ம ஏன் ஜோம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் 3 பேரும் மேலே போய் ஜோம் பண்ணோம். அந்த பிரச்சனை எனக்கானது தான், என்னுடைய பிரச்சனை தான், அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம எல்லாம் மேலே போய் ஜோம் பண்ணலாமே, எப்பவுமே ஜாலியாக தான் பேசுவோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் போய் பேசிட்டு ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 15 மினிட்ஸ் தான் ப்ரேயர் பண்ணியிருப்போம். என்னை அழுத்தின அந்த விஷயங்கள் அவங்களோட ஜோம் பண்ண உடனே மாறி போயிடுச்சு. ஏன்னா என்னால் நான் அப்போ போய் தனியாக போய் ஜோம் பண்ண எனக்கு முடியல என்னால். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த ஜோம் பண்ண முடிஞ்சு உடனே அது சரியாச்சுன்னு பார்க்குறோம். இப்போ அந்த இடத்துல நான் வெளியே வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஆண்டவர் என்னுடைய நண்பர்களை பயன்படுத்தினார். நமக்கும் சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதற்கு we need a friends. நமக்கு நண்பர்கள் தேவை, ஆவிக்குரிய உறவுகள் தேவை, சபை என்கிற அந்த அமைப்பு தேவை. இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த உலகத்துல வந்து 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தாரு. ஒரு 12 ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 12 ஃப்ரெண்ட்ஸ்லயும் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் ஒரு 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாரு. அதுல யோவான ரொம்ப இன்டிமேட்டான ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாரு. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்படி ஒரு ஆள் தேவையா? மார்பிள் சாய்ஞ்சு கொண்டு அவருடைய விஷயங்களை கேட்கிற அளவுக்கு ஆட்கள் தேவையா ஆண்டவருக்கு? ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். கண்டிப்பா நமக்கு நண்பர்கள் தேவை என்பதை, அப்ப கிறிஸ்தவர்களாகி நாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கண்டிப்பா உங்களுடைய உள்ளான விஷயத்த எல்லாவற்றையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை நீங்க கண்டிப்பா வச்சிடும். கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு நபரை, உங்களுடைய எல்லாம் தெரிந்த ஒரு நபர் கண்டிப்பா இருக்கணும். அது உங்க மனைவியா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், இட் மே பி எனி ஒன்.
யாருக்குமே என்ன பத்தி தெரியாது, நான் ரொம்ப ரகசியமானவன்றதுன்னா தட் வுட் பி அ டேஞ்சர். கண்டிப்பா உங்களுடைய எல்லா விஷயங்களும் தெரிந்த ஒரு நண்பராக இருக்கணும். அந்த நண்பர் ரொம்ப ஹானஸ்டான நபரா இருக்கணும். அது போய் யார்கிட்டையும் உங்க விஷயங்களை ஷேர் பண்ற நம்ம நபரா இருக்கவே கூடாது. ஆண்டவராக இயேசுவும் அப்படிப்பட்ட நபர்களை வச்சிருந்தார். 3 நண்பர் வட்டார வச்சிருந்தார், 12 பேர் வச்சிருந்தார். இப்படி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கடினமான சூழல்ல இருந்து நீங்க வெளிவருவதற்கு அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you and have a great day.